ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்த அறிவிப்பு. மோடி போட்ட மெகா ஸ்கெட்ச். பிரதமர் நரேந்திர மோடி தொழில்நுட்பங்கள் மீதும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்திய அரசியல்வாதிகளில் கணினி மையம், இணையதளம், டிஜிட்டல் மையம் உள்ளிட்டவைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்தவர் பிரதமர் மோடிதான். அவர் மட்டும் பின்பற்றுவதை தாண்டி தனது அரசாங்கத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கும் அதை விரிவடைய செய்து வருகிறார். 2014க்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த வரிசையில் தற்போது இந்தியாவை AI தொழில்நுட்ப மையமாக மாற்ற பிரதமர் மோடி முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறார். டெல்லியில் AI உச்சி மாநாடு கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. 4ஆம் நாளான நேற்று டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, சர்வதேச AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை ஆரம்பிக்க அழைப்பு விடுக்கிறேன். இந்தியாவில் தயாரித்து உலகத்திற்கு வழங்குங்கள். மனித குலத்தை மேம்படுத்துங்கள். சர்வதேச அளவில் AI தொழில்நுட்ப மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. எங்கள் AI திட்டத்தின் பலனாக நாடு முழுவதும் 38,000 GPUக்கள் இயங்கி வருகிறது. அடுத்த 6 மாதங்களில் மேலும் 24,000 GPUக்களை நிறுவ திட்டமிட்டுள்ளோம். நாடு முழுவதும் 7,500 டேட்டா மையங்கள், 270 AI தொழில்நுட்பங்கள் தேசிய சொத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருள் பாக்கெட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உள்ளன என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல டிஜிட்டல் உலகில் எது உண்மையான வீடியோ, எது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். AI வீடியோ புகைப்படங்களை வாட்டர்மார்க் குறியீடு மூலம் அடையாளப்படுத்த வேண்டும். சில நாடுகள் சுயநலனுடன் செயல்படுகின்றன. ஆனால் இந்தியாவின் அணுகுமுறை வேறு. AI மூலம் ஒட்டுமொத்த உலகமும் பயன்பெற வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோ, ஆடியோக்கள், புகைப்படங்கள் மிகப்பெரிய சவாலாக நம் முன் நிற்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மனித குலத்துக்கு பலனளிக்கும் வகையில் மட்டுமே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற கருத்தை முன்னிறுத்தியே இந்த மாநாடு நடைபெறுகிறது. அணுசக்தி போலத்தான் AI தொழில்நுட்பமும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு எட்ட முடியும். அழிவுக்கு பயன்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். மேக் இன் இந்தியா திட்டத்தில் உருவாக்கப்பட்ட AI தொழில்நுட்பங்கள் மற்றும் இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் இந்த மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், வேளாண்மை, பாதுகாப்பு, பல்வேறு மொழிகளை அவரவர் விரும்பும் மொழியில் மொழிபெயர்க்கும் தொழில்நுட்பம் என பல்வேறு சவால்களுக்கு டெல்லி AI உச்சி மாநாட்டில் மிகச்சிறந்த தீர்வுகள் எட்டப்பட்டு உள்ளது என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார்.